Hey guys, this is Priyanka from Vallavar Vasigar Vattam. ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் யார் எழுதியிருக்காங்கன்னா நம்ம பென் ஜான்சனோட ஒர்க்கு தான் இது. ஸோ இந்த ஒர்க்கோட இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும், ரொம்ப ஹரிபரியாக இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து ஸ்டோரி மட்டும்தான் வந்து நீங்கள் முழுசாக வந்து கவனிப்பீங்க அண்ட் லிசன் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டோரி தவிர்த்து வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. இந்த இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ் இருக்குது, இயர்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் வந்து டாபிக் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோ இனிமேல் வரதெல்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த கோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கோட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோட்ஸ் வந்து யார் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன ஆக்டில் வரும், என்ன சீனில் வரும், யார்கிட்ட இந்த கோச் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்குமே எண்டு வரைக்குமே பாருங்கள். எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமரோட 10 கோட்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கோட்ஸ். ஸோ லிசன் இட் கேர்ஃபுல்லி, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ we can see the quotes now. So first one, your son is old enough to govern himself. Your son is old enough to govern himself. ஸோ இந்த கோச் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா கிளெமெண்ட் தான் இந்த கோச் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் எந்த ஆக்டில் வருதுன்னா ஆக்ட் 3 சீன் 3ல் வர கோச் இது. ஸோ இந்த கோச் வந்து கிளெமெண்ட் வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா கைட்லி அப்படின்ற பர்சன்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கைட்லி அப்படின்ற பர்சன்ட்டை தான் சொல்லியிருப்பாங்க, கேரக்டர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. எதனால் இந்த கோச் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கோச்சோட ஃபுல்லாக மீனிங் வந்து படிக்கிறோம் பாருங்கள். Your son is now mature and responsible enough to make his own decisions and manage his own life without needing guidance or control from others. ஸோ என்னோட சன் ரொம்ப மெச்சூராக இருக்கார் அண்ட் ஹீ இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள். ஸோ மெச்சூர் ஆனால் அவர் தன்னைத்தானே வந்து பார்த்திங்கன்னா டெசிஷன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க அண்ட் ஆல்சோ அவங்க லைஃப்பை ஃபுல்லாக அவரே வந்து மேனேஜ் பண்ணிப்பார். ஸோ எந்த கைடன்ஸுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளெமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கைட்லீட்டில் வந்து இந்த கோச் மூலிமா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளெமெண்ட் சொன்ன கோச் தான் இது. யுவர் சன் இஸ் ஓல்ட் எனஃப் டு கவர்ன் ஹிம்செல்ஃப் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கோட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஓகே செகண்ட் கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா he that is so respectless in his courses oft sells his reputation at cheap market. ஸோ இந்த கோட் வந்து யார் சொன்னாங்கன்னா இட் இஸ் அ ப்ரொலாக் கோட். ஓகேங்களா? ஸோ ப்ரொலாக் தான் இந்த கோட் வந்து சொல்லியிருப்பாங்க. he that is so respectless in his courses oft sells his reputation at cheap market. ஸோ ப்ரொலாக் சொன்ன கோட் தான். ஸோ ப்ரொலாக் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட்லி டு த ஆடியன்ஸஸ்ட்டை வந்து இந்த கோட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த கோடோட மீனிங் பாருங்கள். A person who behaves carelessly or without self-respect often ruins or loses his good name very easily and cheaply. ஒரு பர்சனோட நம்மளோட பிஹேவியர் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் இல்லைனா செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் சீப்லியாகவும் இருந்துடும், லூஸ் ஆகிடும், நம்மளோட குட் நேம் வந்து லூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருந்தாலும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து சீப்லியாக வந்து நடிச்சிருப்பாங்க அண்ட் ஆல்சோ வி டோன்ட் ஹேவ் எனி குட் நேம். ஸோ குட் நேம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொலாக் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொலாக் யார்கிட்ட சொல்கிற மாதிரினா ஆடியன்ஸஸ்ட்டு வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, nay more than his brother, if I should speak, he would be ready from the heat of humor and overflowing of the vapor in him to blow the ears of his families with the false breath of telling what disgraces and low disparagments I had put upon him. ஸோ இந்த கோட் யார் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கைட்லி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கோட் வந்து கைட்லி சொன்ன கோடு தான் இது. அண்ட் ஆல்சோ ஆஸ் வெல் அஸ் யார்கிட்ட வந்து இது சொல்லியிருப்பாருன்னா தன்னோட பிரதர் இன் லா
ஓகேங்களா. ஸோ உங்களோட பிரதர் இன் லாட்ட தான் வந்து இந்த கொட்டேஷன் வந்து சொல்லியிருப்பார். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன். ஸோ அதுவும் இது எந்த ஆக்டில் வரும்னா ஆக்ட் 2 சீன் 1 தான் இந்த கொட்டேஷன் வரும். ஸோ கைட்லி வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாருன்னா தன்னோட பிரதர் இன் லாட்ட வந்து இந்த கோட்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. as well as it is a act 2 scene 1. இந்த கொட்டேஷனோட மீனிங் வந்து பாருங்கள். if I say something to him he did get so angry and worked up that he had run around telling his friends lies about how badly I have treated or insulted him. ஸோ கைட்லி வந்து அவங்க பிரதர் இன் லாட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ சே எனிதிங் டு ஹிம், சார் நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னா அவன் ரொம்ப கோவப்படுறான். இல்லை அப்படின்னா நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னா எங்கேயாவது அவன் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுறான். இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பொய் சொல்கிறான். இந்த மாதிரி நான் அவனை தப்பாக ட்ரீட் பண்ணிட்டேன், இன்சல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பொய் சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா கைட்லி வந்து நம்ம பிரதர் இன் லா, ஸோ அவரோட பிரதர் இன் லாட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இது ஆக்ட் 2 சீன் 1 இருக்க கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் கோச் வந்து பாருங்கள். Now shall I be possessed of all his counsels and by that condured my young master. ஸோ இந்த கொட்டேஷன் வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா பிரெயின் வார்ம் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். ஸோ பிரெயின் வார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2 சீன் 3 வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பிரெயின் வார்ம் வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா தன்னைத்தானே வந்து பேசிப்பாங்க. ஓகேங்களா. யார்கிட்டயுமே டேரெக்டாக வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஹீ திங்ஸ் இன் ஹிம் ஹார்ட். ஸோ மனசில் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருப்பார். என்ன நினச்சிருப்பார்னா ஹவு ஷால் ஐ பி possessed of all his counsels and by that conduct my young master. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் யாருமே கான்வர்சேஷன் பண்ணாத ஒரு கோடு அது. ஸோ யார்கிட்டயுமே சொல்லாத கோடு. அவங்க தன்னைத்தானே வந்து பேசிக்கிறாங்க, அவங்க தன்னைத்தானே நினச்சிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி கொட்டேஷன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ட்விஸ்டெல்லாம் கேட்பாங்க. ஸோ இட் இஸ் இன் ஆக்ட் 2 சீன் 3. ஸோ இந்த கொட்டேஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள். Now I will get to know all his secrets and plans and through him I will also learn everything about my young master. ஸோ எனக்கு இப்போ தெரியும். இப்போ எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அவரோட சீக்ரெட்ஸையும் பிளான்ஸையும் எல்லாமே எனக்கு தெரிய வருது. அண்ட் ஆல்சோ நான் யார்கிட்ட நான் கற்றுப்பேன், யங் மாஸ்டர்கிட்ட நான் எல்லாமே கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வார்ம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட விஷயங்களை வந்து நினைக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ். ஸோ நெக்ஸ்ட், for fear I sink, the violence of the stream already hath transported me so far that I feel no ground at all. ஸோ இந்த கொட்டேஷன் வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா கைட்லி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கைட்லி வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட சொன்ன கொட்டேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டுமே இந்த கொட்டேஷன் சொல்ல. அவரும் வந்து பிரெயின் வார்ம். ஸோ போன கொட்டேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, பிரெயின் வார்ம் வந்து தன்னைத்தானே நினச்சிக்கிட்ட ஒரு கொட்டேஷன். ஸோ அதே மாதிரி தான் கைட்லேயுமே தன்னைத்தானே நினச்சிக்கிற கொட்டேஷன் அது. ஓகேங்களா. ஸோ ஹீ டசன்ட் ஸ்பீக் டு த ஆடியன்ஸ் ஆர் சம்வன் எல்ஸ், ஹீ திங்ஸ் அபவுட் ஹிம். ஓகேங்களா. ஸோ கைட்லி சொன்ன கோட்ஸ் இது, நினச்ச கோட்ஸ் இது வந்து ஆக்ட் 3 சீன் 2 வரும். ஸோ இந்த கொட்டேஷனோட மீனிங் வந்து பார்க்கலாம். I am so overwhelmed by anxiety and suspicion that I have been carried away completely and now I feel lost and have nothing solid to reply on. ஸோ நான் எல்லாமே தொலைச்சிட்டேன். எனக்குள்ள கோவம், கஷ்டங்கள், சங்கடங்கள் நான் எல்லாத்தையுமே கேர் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த கேர் பண்ணனால எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். ஸோ நான் இப்போ தனிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வரி பண்ணி பேசுகிற மாதிரி உள்ள கான்செப்ட் இது. அண்ட் ஆல்சோ அவரோட டீப்பான ட்ரபிளை வந்து நினச்சி யோசிச்சுட்டு அவர் ரொம்ப வேதனைப்படுற கான்செப்ட் தான் இது. அவர் வரி பண்ணிக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் நாட் அ டைரக்ட் கான்வர்சேஷன், இட் இஸ் அ திங்கிங் கான்வர்சேஷன், தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். அண்ட் தே மஸ்ட் கம் ஹியர் டு ரீட் பேலட்ஸ் அண்ட் ரிகரி அண்ட் ட்ராஷ். ஸோ இந்த கொட்டேஷன் யார் சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ரைட் சொன்ன கோட்ஸ் இது. ஸோ டவுன் ரைட் சொன்ன கோட்ஸ் இது யார்கிட்ட சொல்லியிருப்பாருன்னா தன்னோட பிரதர் வெல்பிரிட்ட சொன்ன கோட்ஸ் இது. ஓகேங்களா. ஸோ டவுன் ரைட் டு ஹிஸ் பிரதர் வெல்பிரிட் சொன்ன கோட்ஸ் இது. ஸோ இந்த என்ன ஆக்டில் வரும்னா ஆக்ட் 4 சீன் 3 வர கோட்ஸ் இது. ஸோ இந்த கோட்ஸோட மென்ஷனிங் வந்து பார்க்கலாம், மீனிங் வந்து பார்க்கலாம்.
They insist on coming here just to waste time reading silly songs, nonsense and worthless stuff. ஸோ இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? வேஸ்ட் ஆஃப் டைம்க்காக வராங்க. அண்ட் ஆல்சோ சும்மா தேவையில்லாமல் பாட்டு கேட்குறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு சம்திங் ஒரு நான்சென்ஸ்க்காக தான் இவங்க இங்கே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்பிரிட்டை வந்து சொல்கிற விஷயம் அது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஆக்ட் 4 scene 1. நெக்ஸ்ட் பாருங்கள். You are rip for a husband and a minute's loss to such an occasion is a great trespass in a wise beauty. ஸோ இது யார் இந்த கொட்டேஷன் சொல்லியிருப்பாங்கன்னா வெல்பிரிட் சொன்ன கொட்டேஷன். ஸோ வெல்பிரிட் வந்து யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா தன்னோட சிஸ்டர் பிரிட்கேட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ சிஸ்டர் பிரிட்கேட்டை தான் இந்த கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த கொட்டேஷன். So it is in Act 4, Scene 6 வர quotation. So let's see the meaning of this quotation. You are at the perfect age to marry and even wasting a single minute at this time would be a serious mistakes for a clever and beautiful woman. So வெல்பிரிட் தன்னோட சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் சொல்கிற மாதிரி ஒரு கொட்டேஷன் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ மேரேஜ் பண்ணுறதுக்கு இப்போ பர்ஃபெக்டான டைம் உனக்கு. ஸோ நீ வேஸ்ட் பண்ணாத, சிங்கிள் மினிட்டும் நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. அட் தட் டைம் நீ ஒரு சீரியஸாக ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்க. ஸோ அதுவும் நீ பண்ணிகிட்ருக்கக்கூடாது. ஸோ இந்த ஏஜில் தான் உனக்கு மேரேஜ் பண்ணுற ஏஜ். ஸோ யூ ஷுட் பி வெரி கிளெவர் ஆஸ் வெல் அஸ் யூர் வெரி பியூட்டிஃபுல் விமென். ஸோ நீ ரொம்பவும் அழகாக இருக்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வெல்பிரிட் அது பார்த்தீங்கன்னா தன்னோட சிஸ்டர் பிரிட்கேட்டை வந்து அட்வைஸ் பண்ணுற ஒரு கோட் தான் இது. ஓகேங்களா? இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கோட். ஸோ நோட் திஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஓ காட் precious, in this is the soldier. Here take my admirers off quickly, 'twill make his wound I fear. இந்த கோச் வந்து பார்த்தீங்கன்னா கிளெமெண்ட் சொன்ன கோட் தான். ஸோ கிளெமெண்ட் வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ள அட்டெண்டன்ஸ், ஸோ சுற்றி உள்ள சர்வன்ட்ஸ்ட்டை வந்து பேசிகிட்டு இருக்க ஒரு கோட் தான் இது. ஆக்சுவலி இது என்ன சீன் நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளெமெண்ட் மட்டும் இருப்பார் அந்த இடத்துல. ஸோ கிளெமெண்ட் சுற்றி வந்து நிறைய சர்வன்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ சர்வன்ட்ஸ்ட்டை வந்து இந்த கொட்டேஷன் வந்து சொல்லிகிட்ருப்பார். ஸோ கிளெமெண்ட் சொன்ன கொட்டேஷன் இது. ஸோ எந்த ஆக்டில் வரும்னா Act 5 Scene 1 வரும். ஸோ அதோட மீனிங் சொல்கிறேன் பாருங்கள். ஓ மை குட்னஸ், இஸ் திஸ் a so-called brave soldier? Quick, take my armor off. Just seeing it might make him faint. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாக் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேங்களா? ஒரு மேனை மாக்கிங் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளெமெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி போர்ட்ரை பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ வீக்காக இருந்து சர்வன்ட்ஸ்ட்டை வேலை வாங்குற மாதிரி, இந்த மாதிரி சீக்கிரம் அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அந்த ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் மாக்கிங் பண்ணுற மாதிரி அங்கே காமிச்சிட்ருக்காங்க. ஆஸ் வெல் ஆஸ் அங்கே சர்வன்ட்ஸில் பயப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. கிளெமெண்ட்டை பார்த்து ஐயோ என்னடா இவர் இப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்கேரிங் மாதிரி இந்த இடத்துல வந்து போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோச் வந்து பார்த்தீங்கன்னா கிளெமெண்ட் வந்து தன்னோட சர்வன்ட்ஸ்ட்டை பேசுகிற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொட்டேஷன். யூ சைன், ஓ த சோல்ஜர் அண்ட் பிக்சர், ஓ த போயட், பட் போத் so false I will not have you hanged out at my door till midnight. While we are at supper, you too shall penny tenderly fast it out in my coat without. Actually இந்த கொட்டேஷன் கிளெமெண்ட் சொன்ன கொட்டேஷன் தான். ஸோ இது யார்கிட்ட சொல்லியிருப்பாருன்னா ரெண்டு பேர்த்திட்ட, போடாடல்ட்டையும் மேத்யூட்டும் சொன்ன கொட்டேஷன் அது. ஸோ இட் இஸ் an Act 5 Scene 1 சொன்ன கொட்டேஷன். ஸோ என்னன்றது பார்க்கலாம். Let's see the meaning. You pretend to be a brave soldier and a true poet, but you are both so fake that I would not even let you stand as decoration outside my houses while we have supper. You two can stay outside in the courtyard without food as punishment. ஸோ ஆக்சுவலி ஒரு திட்டுற மாதிரி கிளெமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட போடாடல்ட்டையும் மேத்யூட்டையும் வந்து திட்டுற மாதிரி இந்த கான்வர்சேஷன் போகும். ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு பேருமே பிரேவ் சோல்ஜர் தான். அண்ட் ஆல்சோ யூ வெரி ட்ரூ போயட், பட் யூ ஆர் போத் ஸோ ஃபேக். நீங்கள் ரெண்டு பேர் ஃபேக்காக இருக்கீங்க. ஸோ அதுவும் நீங்கள் அவுட் சைட் மை ஹவுஸ், இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் ரொம்ப ஃபேக்காக நடந்துக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே வேறு மாதிரி வெளில வேறு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து மாக் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருப்பார். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல கிளெமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபால்ஸ் ஐடென்டிட்டிஸும்
அண்ட் ஆல்சோ அவங்க 2 பேர்த்தையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பனிஷ் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருப்பார். ஸோ கத்தி ஹார்ஷாக வந்து பேசியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொட்டேஷன், திஸ் நைட் will dedicate to friendship, love and laughter. ஸோ இது யார்கிட்ட சொல்லியிருப்பார்னா கிளெமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இது விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துட்டையுமே பேசுகிற மாதிரி. ஓகேங்களா? திஸ் நைட் we will dedicate to friendship, love and laughter. ஸோ கிளெமெண்ட் சொன்ன கோட்ஸ் இது ஆக்ட் 5 சீன் 1ல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிளெமெண்டோட ஃபுல் நேம் ஜஸ்டிஸ் கிளெமெண்ட். ஸோ ஜஸ்டிஸ் கிளெமெண்ட் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இங்கே கேதர் ஆகிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா நோவெல், கைட்லி, வெல்பிரெட், எட்வர்ட் நோவெல், பிரிட்கேட், ஜாம் கைட்லி அண்ட் அதர்ஸ், இவங்க எல்லாருமே கேதர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேதர் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளெமெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னா, ஐம் ஸோ ஹாப்பி நவ். ஸோ இன்றைக்கி நைட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ லெட்ஸ் செலிப்ரேட் டுகெதர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அஃபெக்ஷனோட ஜாயோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் ஆஃப் எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். ஸோ இந்த 10 கோட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் as well as it is very useful to you. ஸோ நிறைய பேர் ஸ்டோரி அவுட்லைன் மட்டும் படிச்சிருப்பீங்க. பட் இந்த கொட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜிடிஆர்பிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை நெக்ஸ்ட்டு செட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்றவங்களுக்குமே இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகே, ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூஷனில் அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு ஸ்கெடியூல் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தது அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் கிளாஸுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் தான். ரெகுலராக கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. நைட் 7:30 to 9 கிளாஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது இல்லை நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இல்லை மெட்டீரியல்ஸ் யூ நீட் மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் யூ கேன் கால் மை காண்டாக்ட் நம்பர் is there 8056713273. you can call me at any time. ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே ரிகார்டிங் டிஆர்பி இங்கிலீஷ்க்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே யூ கேன் கால் மீ. ஐ வில் பிக் அட் எனி டைம். ஓகே, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் ஐ ஹேவ் கிவன் யூ. ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து பார்த்திங்கன்னா